சாமி இப்போ எல்லாரும் உங்கள பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சாமி மாரியே தாடி வச்சிருக்காங்க. சாமி மாரியே தலப்பா கட்டியிருக்காங்க. சாமி மாரியே வந்து விசிறியெல்லாம் வச்சிருக்காருன்னு. இந்த விமர்சனம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது உங்களுக்கு யார் சாமியே இதெல்லாம் உங்கள செய்ய சொன்னாருங்களா? இல்ல இந்த விமர்சனங்கள நீங்க எப்படி கையாளுறீங்க? நான் விளக்கமாக அதுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை போயிருந்தேன். கொஞ்சம் திருவனந்தபுரம் மற்ற இடங்களில் உள்ள கேரளாவிலலாம் வந்து காணிமடத்துக்கு வர்றவங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது சாமியை ட்ரில் பண்ணிட்டார். ஹூ ஆர் தே தீஸ் பீப்புள்? இங்கேருந்து வந்துட்டேன். உனக்கு என்ன வேலை? இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொல்ல மாட்டேன், இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. இல்லை சாமியாக வந்திருக்காங்க. உடனே என்ன அவங்கள எல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இதை கூப்பிட்டு பேசிக்கிட்டு எல்லாம் விட்டார். என்ன கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது அந்த தேர் முட்டியோடு சேர்ந்து நேராக இப்படி போவோம். அங்கே போனால் முட்டுனா ரோடு, இங்கேருந்து ஒரு ரோடு, அங்கேருந்து ஒரு ரோடு, கிரிவலை வர்றது மாதிரி. அதில் போய் இது டிராஃபிக் பாயிண்ட் அதில் இருக்குது. சாமி நடுவில் கொண்டு நடு ரோடில் விட்டு விட்டார். இதை விட்டு நீ நகரக்கூடாது. அப்போ எனக்கு என்ன, சாமி நமக்கு உயிர் கொடுத்துருக்காரு, என்ன நடந்தாலும் அவர் இது பட்டுருக்கான்னு தெரியுது. நடுவில் நின்னோம்னா பஸ்காரன் வருவான், அடிப்பான். இந்த பக்கம் வந்தவனை இவன் அடிப்பான், அந்த பக்கம் வர்றவன் அடிப்பான். அடிக்கிறதுக்கு சாமி ஏதோ ஒரு நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காருன்னு அப்படின்னு நினச்சேன். நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாரு. கொண்டு விட்டாச்சு. போம்னு அடிப்பான். அந்த காலத்தில் உள்ள இது படார் எடுத்து அறிவுகட்ட முண்டம் இப்படி. இப்போ நான் சஃபாரியெல்லாம் போட்டிருக்கேன். அடித்து நான் எனக்கு ஒரு தெம்பு மாதிரி ஒரு மெண்டல் மாதிரி அப்படி இது சாமி சொன்னது நம்ம அப்படி கலைப்பு. சாமி என்ன பண்ணுவாராம், அங்கேருந்து வந்து ஊற்று பார்ப்பாராம், இருக்கானா ஓடிட்டானா. இதான் வைராக்கியம். நான் நானே பீத்ததில் எனக்கு அந்த கொடுத்தாரு, சாமி கொடுத்தாரு. எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம நிற்கணும். இன்னைக்கு நின்றுக்கணும்ல, எல்லாம் எதிர்ப்பு தாங்க. அப்போ அந்த சமயத்தில் சாமி எல்லாம் அடித்தாச்சு. எனக்கு நான் ஜட்டியோடு இருக்கேன். அடுத்த ஆள் பார்த்து ஜட்டியும் கிழிச்சிட்டான். உடம்பெல்லாம் காயம், முகத்துலாம் இது அறிவுகட்டம் பெரிய செயின்லாம் போட்டேன். செயினே எடுத்துட்டாங்க. சாமிக்கு டாலர் போட்டு வச்சுருந்தது எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன ஸ்டேஜில் பண்ணி அவங்க எல்லாருக்கும் தெரியும். சுவாமி வந்து என்னை பிடிச்சிட்டு பொன் காமராஜ் தன்ய கிரேட் ஒர்க் ஃபார் திஸ். உலகத்தில் என்னவோ நடக்குது. சாமி சொல்லுவார், சில ஏகத்துக்காண்டி நான் சில வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கு. அடி வாங்கணும்னு அடி வாங்கணும், அந்த அடியை எங்கே கொடுப்போம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணுவார். கொண்டு போய் கட்டி பிடிச்சி சாமி நான் சாமி உடுத்த அந்த வேட்டியை கட்டி சாமி ஜிப்பாக எனக்கு போட. ஏன்னா ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் கிழிச்சி தும்பாக ஆக்கிட்டாங்களே. கொண்டு போட்டுட்டு தலப்பாக விட்டுறாரு. சாமி, நோ, யூ கேம் ஃப்ரம் சாமி தோப்பு, ஐ நோ. சாமி டாப்டாக எவ்வளோ கெஞ்சி பார்க்க, வேண்டாம் சாமி என்னை அடித்தே கொண்டுப்பிடுவோம். போட்டு தாப்ப இந்த சால்வையை இப்படி போட்டாச்சு. சாமி இல்லாமல் சால்வையை போட்டு சாமி என்ன போட்டிருந்தாரோ அவ்வளவு போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அப்புறம் கேளுங்க, இது நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஈரோடு கோயம்புத்தூரில் இருந்தவங்க போய் பார்க்க போகிறாங்க. அப்போ உடனே வேர் ஃப்ரம் கம்மிங்னு சாமி கேட்கலாது. நான் ஈரோடுங்க, ஈரோடுலேருந்து திடீர்னு வரக்கான். சுவாமி நீங்கள் வந்திருந்தீங்க சாமி ஈரோடுக்கு. சாமி நான் பார்த்தேங்க, கோயம்புத்தூர்காரன் சொல்ல. பிச்சைக்காரர் வரமாட்டார் தம்பி, வந்தது யார்? சாமி ஒருத்தர் வந்து தலப்பாக கட்டியிருந்தார், காரில் வந்தார். நீங்கள் தான் வந்தீங்க சார். நோ தம்பி, பொன் காமராஜ் வந்திருப்பார், பொன் காமராஜ் வந்திருப்பார். அவரை பார்த்த உடனே உனக்கு என்ன ஃபீல் பண்ணாப்புல? சுவாமிக்கு உங்கள் ஞாபகம் வந்து, தட் இஸ் எனஃப் ஃபார் திஸ் பக்கர். தட்டி எழுப்பியிருக்கான் சொல்லி சாமி அந்த இடத்தையும் விட்டு போகும். சாமி சொல்லியிருப்பாருன்னா தாடியும் வச்சுருக்க மாட்டேன். இப்போ எல்லாரும் அதை எடு இதை எடுன்னு சொன்னாங்க இல்லையா, எத்தனை வரு நான் சொல்ல விரும்பலை. ஸோ தலப்பா கட்டிருந்து சாமி உங்களுக்கு கட்டி விட்டுருக்கோம். ஆமாம், உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டு சன்னித்தறி வீட்டில் போகும்போது என்ன நடந்தது, சாமி உங்களை மாதிரி ஒரு வேஷம் போடுறாரு அப்படின்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த சம்பவங்களை சொல்லுங்கள், என்ன நடந்தது? அப்போ
சொல்லும்போது அவர்கிட்ட சொல்லுறாரு, உனக்கு நீ பார்த்தா இல்லையா பொன்காமராஜை பார்த்தா இல்லையா தலப்பா கட்டி இதெல்லாம், உனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு. உங்கள் ஞாபகம் வந்து சாமி. அது போதும். பிச்சைக்காரன் அவன் பக்தியை தான் பண்ணுறான், பிச்சைக்காரன் தான் இது பண்ணுறான். இல்லைன்னா தான் அந்த ஸ்பாட்டை இப்போ சொல்லி வர சொல்லுவோம் நீ இந்த மாதிரி தம்பி வேந்த. அப்போ என்னை பற்றி எல்லோரும் கம்ப்ளைண்ட், சாமி அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, அவர் எப்படிடா கையை வச்சு அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு கையில் இதெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்லாம் சொன்ன உடனே சாமி நான் கேட்டுட்டு ஒரு அன்பர்கிட்ட ஆத்திச்சூடி வாங்கிட்டு வரும். ஆத்திச்சூடி ஔவையாருடைய ஆத்திச்சூடி. அப்போ அது ஒட்டு அதை ஒரு ஜெராக்ஸு ஒரு 10-20 ஜெராக்ஸ் பண்ணிட்டு வரும். அப்போ கொண்டு கொடுக்காங்க. அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது அதெல்லாம் நோ பர்டிகுலர் பாயிண்ட். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அதை ரிப்பீட் அகெயின் எல்லாம் அழுகிறாங்க. எப்படி பண்ணிட்டமே, டோன்ட் அக்யூஸ் எனி பர்சன், யாரையும் குற்றம் சொல்லாது, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு சாமி அது மூலமாக தெரிய வச்சாங்க. அவங்க எல்லாம் அது பிறகு என்ன தொடர்பு கொண்டாங்க, என்ன பெரிய விரோதியாக பார்த்து என்னை கொல்றதுக்கே பண்ணாங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. என்னை ஒரு ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு போல வச்சு எனக்கு லூஸ் மோஷன் வந்துச்சு. அதை என்னை பிடிச்சி அமுக்கின போல பண்ணுறாங்க. நான் வெளியே வந்தாச்சு, பாம்பு பிளாஸ்ட். ஓ ஆமாம், இது மட்டுமா, மேலே 3ஆம் மாடியில் வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாச்சு. நான் கிட்ட வந்து உன்னை காரை போயிட்டு நான் இறங்குறவன் சுடு தண்ணி, கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறான். சாமி அதை எல்லாம் வாங்கிட்டான். அடுத்தாலும் நான் பார்க்க போகிறேன் பார்த்தா அதுக்கு பிரதம சாமி யுவர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் பேக்கர், நீ வேற இல்லை நான் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று, இந்த டைம் வரும் அப்படின்னு கேட்குறேன். இது இப்படி சாமி சொல்கிறேன். சாமி நான் ஒரு சாதாரண மனுஷன், நோ என்னுடைய வேலையை நீ தான் பார்க்க முடியும் தான் சாமி சொல்கிறாரு. ஒருத்தவங்க கொண்டு கொடுக்குறான் புக்கு. சாமி ஒவ்வொரு நாட்டுடைய கேபிட்டல் சாமி அப்படின்னு கொடுக்குறான். முதல்ல வந்தது. அப்போ உடனே அந்த புக்கை ஏண்டது வாசிங்கிறார். மலேசியா, கோலாலம்பூர், சிங்கப்பூர், யூகே, லண்டன், இப்படி ஒன்றா ஆஸ்திரேலியா இதெல்லாம் வருது. இன்னும் வாசிக்க சொல்கிறார். ஒரு 90 வயசு கிழவர் பக்கத்தில் இருந்தார். நான் வெளியே வந்தேன். ஏதாவது புரிஞ்சா எனக்கு ஒன்றும் தெரியலையா, சாமி வாசிக்க சொல்கிறேன். அன்றைக்கி முட்டோம், நீ முதல்ல மலேசியா போகிற, சிங்கப்பூர் போகிற, லண்டனுக்கு போகிற போட போட்டார். நான் ஒன்றும் என்ன அப்படி ஆகலை. பார்த்தா பாருங்கள், மலேசியா ஃபஸ்ட்டு போகிற 2007 இது நடக்கும். சாமி இந்த வெளிநாடுகள் போகிறது சாமி சொல்லி. ஆமாம், உங்களுக்கு அந்த எண்ணங்கள் அப்போ இல்லை? ஒன்றும் கிடையாது. நம்ம இங்கேயே சாமிக்கு நாமத்தை தமிழ்நாட்டில் படுத்தணும். இந்தியா முழுவதும் நம்ம தமிழ்நாடு இந்தியா எல்லாம் பண்ணிட்டோம். பாம்பேலே எல்லாம் பண்ண வச்சார் சார். சாமி அப்போயே வெளிநாடுகளுக்கு போக சொல்லி உங்களுக்கு அப்போ சாமி இருக்கும்போதே சொல்லிட்டார். ஆமாம், அந்த இதை வாசிக்க சொன்ன உடனே தான் வெளியே வந்து எனக்கு அந்த கிழவர் மூலமாக எனக்கு ஒரு நீ முதல்ல மலேசியா போகிறாப்பா, அடுத்தால சிங்கப்பூர் போகிற, அடுத்தால லண்டன் போகிறா, இப்படி அந்த ஒன்று ஒரு ரூட் போடுறான். இது எந்த வருஷத்தில் நடந்தது ஃபாரின் நீங்கள் போனதெல்லாம்? பாண்டி போட்டு 2007. அப்போ சாமி சமாதி. ஓ 2001 சமாதி ஆகிறாரு இல்லையா, அதுக்கு முன்னே நடந்தது இதெல்லாம். ஆமாம்.